டயபெட்டிஸ் இருக்கிறவங்க அவங்க எடுக்கிற மருந்துலே டயூரிட்டிக்ஸ் இருக்கு. ஸோ இதனால அவங்க நைட்டில் ஒரு தடவையோ 2 தடவையோ எழுந்துக்க வேண்டிய அவசியம் வரும். அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்து கொடுப்பாங்க. ஏன்னா உடம்புல தண்ணி கூத்தக்கூடாதுன்னு. அதனால அவங்களுக்கு நைட்டில் எழுந்து தூக்கம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மருந்துனால ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஆகுதுன்னா நம்ம டாக்டர்கிட்ட சொல்லி, ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னா மாற்ற சொல்லி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா கோல்டு கிளைமேட்டில் நம்மளுக்கு தேவை 1.5 லிட்டர்லேருந்து 2 லிட்டர் தண்ணி தான். அதான் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். இது காஃபி, டீ, மோர், தண்ணி எல்லாம் சேர்ந்து. இந்த காலகட்டத்தில் சில பேர் சொல்கிறாங்க 3 லிட்டர் குடிக்கணும், 4 லிட்டர் குடிக்கணும்னு. சம்மரில் மாத்திரம் இல்லாத வின்டர்லேயும் நிறையா குடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? நிறையா யூரின் வரதான் வரும். அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃப்ளூயிட்ஸை குறைக்கணும்.